வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம யூடியூப்ல வந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை எப்படி செக் பண்ணுறது, காப்பிரைட் ஸ்கூல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆக என்ன செய்யணும்னு கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க. டேஷ்போர்டில் இருந்து அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் செக்ஷனுக்கு போங்க. அங்கே சேனல் வயலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் இருக்கிற காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன் வயலேஷன் எல்லாமே காட்டும். எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் இருந்ததுனால 1 ஆஃப் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு காட்டுச்சு. இப்போ அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைக் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி அந்த காப்பிரைட்டட் வீடியோவை டெலீட் பண்ணியிருந்தாலும் இல்லைனா ரிமூவ் ஆகியிருந்தாலும் இந்த ஸ்ட்ரைக் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகாது. ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகணும்னா காப்பிரைட் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதில் வாட் யூ கேன் டூ செக்ஷனில் லேர்ன் மோர் அபவுட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு க்ரோம் ஓப்பன் ஆகும். அங்கே காப்பிரைட் பற்றின யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் இருக்கும். அதாவது ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணணும். அதுக்கு அப்புறம் கண்டினியூ டு ஸ்டூடியோன்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிடும். இப்போது டேஷ்போர்டுக்கு கீழே இருக்கிற சேனல் வயலேஷன் செக்ஷனில் ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு இருக்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் ஆன உடனே ஃபினிஷ் காப்பிரைட் ஸ்கூல் ஃபார் யுவர் ஸ்ட்ரைக் டு எக்ஸ்பீரியர் அப்படின்னு ஸ்டார்ட் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டார்ட் நவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பிரைட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ காட்டுவாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காப்பிரைட் ஸ்கூல் பற்றின நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வீடியோ அது. இது ஃப்யூச்சரில் நம்ம சேனல் சேஃபாக இருக்கிறதுக்கான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சில கொஷின்ஸ் கேட்பாங்க. யூஸ்வலி 4 கொஷின்ஸ் வரும். ஒருத்தருக்கும் கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதனால் வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கொஷின் தப்பு பண்ணால் கூட மறுபடியும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆன்சர்ஸ் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். 4 கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணினா யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் காப்பிரைட் ஸ்கூல்னு உங்களுக்கு வரும். அப்புறம் டன்னு கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. நிறைய பேருக்கு உடனே ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகாது. தேர் ஆர் நோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு கூட டிஸ்பிளே ஆகலாம். ஸோ எனக்கு அப்படி தான் காட்டுது. உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளேலே பார்ப்பீங்க. ஆனால் சில பேருக்கு ஸ்ட்ரைக் கம்ப்ளீட் ஆகவும் எக்ஸ்பயர் ஆகவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலி ஃபர்ஸ்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு 90 டேஸ் வரைக்கும் ஆகலாம். அதனால் இமீடியட்டாக ரிமூவ் ஆகலைன்னா பயப்படாதீங்க. இப்போ பேக் வந்துட்டு யூடியூப் ஸ்டுடியோவை ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணுங்கள். கொஞ்சம் நாள் கழித்து மறுபடியும் பார்த்தா அப்டேட் ஆகியிருக்கும். முக்கியமாக ஃப்யூச்சரில் காப்பிரைட் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா உங்கள் சொந்த கண்டென்ட், காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் இல்லை ப்ராப்பர் பெர்மிஷன் இருக்கிற வீடியோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போது சேனலுக்கு சேஃபாக இருக்கும், க்ரோத்தும் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.